ஏபிகேவோட ஆர்கானிக்கை வந்து நான் பயன்படுத்தியிருந்தேன். இதுக்கு வாழைக்கு என்ன இருக்குன்னு நான் கேட்குறப்ப, அப்புறம் அவங்க வந்து இந்த அபிமன் அப்படிங்கிறத எனக்கு செலக்ஷன் பண்ணாங்க. வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊன ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஸ்ட்ராங்கா ஊன ஆரம்பிச்சு, மரத்தோட அடித்தண்டு வந்து நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, மரத்தோட அந்த வாலிபம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மரத்தோட அந்த ஊக்கத்தன்மை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை ரெகுலராக நான் இது அபிமன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பூ வச்சிருக்கு. தார் போட்டிருக்கு. தார் போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து இவங்க ஒன்று சஜஷன் பண்ணியிருக்காங்க. FL-1 ஒரு ஆர்கானிக்கு. இந்த ஆர்கானிக் மருந்துனால என்ன ஆகுதுன்னா, அந்த பூ வந்து மகரந்த சேர்க்கை ஜாஸ்தி ஆகி, அந்த பூ வந்து உடனே கொட்டாமல் காயாமல் நிறைய வளரும்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்தது அதான் யூஸ் பண்ண போகிறேன். வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் மாந்துரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். காலங்காலமாக எங்கள் தாத்தா பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயம், அடுத்தது எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருந்தார். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1 ஏக்கரில் வாழை வச்சுருக்கேன். இந்த வாழை கண்ணு வாழையாக இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உரம் தான் வச்சேன். பேக்டம்பாஸு, காம்ப்ளெக்ஸு அந்த மாதிரி உரம் தான் வச்சேன். உரத்தை வச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு பெருசாக ஒன்றும் அந்த ஈடுபாடு இல்லை. அந்த கண்ணோட வளர்ச்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து நண்பர் ஒருத்தர் மூலயமா கேட்டு எள்ளுக்கு வந்து நான் ஆர்கானிக் இந்த ஏபிகேவோட ஆர்கானிக்கை வந்து நான் பயன்படுத்தியிருந்தேன். இதுக்கு வாழைக்கு என்ன இருக்குதுன்னு நான் கேட்குறப்ப, அப்புறம் அவங்க வந்து இந்த அபிமன் அப்படிங்கிறத எனக்கு செலக்ஷன் பண்ணாங்க. இந்த அபிமனை சஜஷன் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஊன ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஸ்ட்ராங்கா ஊன ஆரம்பிச்சு, மரத்தோட அடித்தண்டு வந்து நல்லா பெருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பெருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா, மரத்தோட அந்த வாலிபம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மரத்தோட அந்த ஊக்கத்தன்மை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இதை ரெகுலராக நான் இது அபிமன் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பூ வச்சிருக்கு. தார் போட்டிருக்கு. தார் போட்டதுக்கப்புறம் அடுத்தது வந்து இவங்க ஒன்று சஜஷன் பண்ணியிருக்காங்க. FL-1 ஒரு ஆர்கானிக்கு. இந்த ஆர்கானிக் மருந்துனால என்ன ஆகுதுன்னா, அந்த பூ வந்து மகரந்த சேர்க்கை ஜாஸ்தி ஆகி, அந்த பூ வந்து உடனே கொட்டாமல் காயாமல் நிறைய வளரும்னு சொல்லியிருக்காங்க. நான் அடுத்தது அதான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மருந்து வந்து அபிமன் எப்படி வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 50 லிட்டர் தண்ணிக்கு 1 லிட்டர் மருந்து கலந்து கண்ணுக்கு சுற்றி ஊற்றி விட்டேன். அதோட காரணமாக என்ன ஆகுதுன்னா, வேர் ரொம்ப நல்லா ஆழமாக படர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் மரத்தோட அந்த ஊக்கத்தன்மை வந்து நல்லா இருந்துச்சு. இந்த இதுக்கப்புறம் வந்து நான் ஏற்கனவே எள்ளுக்கு வந்து FL-7 கொடுத்துருந்தேன். இந்த FL-7 கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பூவும் காயும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் இப்பயும் வந்து இந்த பூ வந்ததுக்கப்புறம் கேட்டதுக்கு அவங்க சஜெஸ்ட் பண்ணாங்க, FL-7 நீங்கள் அடிங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால, திருப்பியும் வந்து FL-7 இதுக்கு அடிக்கலான்னு இருக்கேன். உண்மையிலே இந்த ஏபிகே ஆர்கானிக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. மண்ணோட வளம் வந்து மாறலை. இதில் வந்து மண்புழு வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுது. மண்புழு உற்பத்தி ஆனாவே வந்து ஒரு விவசாயம் வந்து உண்மையிலே நல்லா இருக்கும். இயற்கையான இந்த ஆர்கானிக் மூலயமா நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உண்மையிலே சொல்கிறேன், நல்ல வளர்ச்சி இருக்குது. மண்ணோட வளமும் மாறலை, அப்படியே இருக்குது. நீங்கள் நமக்கு விட்டுட்டு போகிற அடுத்த தலைமுறைக்கும் இந்த விவசாயம் வந்து செழிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இயற்கை விவசாயம் தயவுசெய்து மாறிடுங்க எல்லாருமே. இந்த ஏபிகே ஆர்கானிக் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நன்றி.